நகரத்தார் சமூகத்தினரின் பாரம்பரிய அடையாளங்களாக விளங்கும் 9 சிவன் கோவில்களில் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் கோவில் 1500 ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலாகும். பெரியநாயகி அம்பிகை உடனுரை ஐநூற்றீஸ்வரரை மூலவராக கொண்டு கல்தூண்கள் மற்றும் 70 அடி ராஜகோபுரத்துடன் அமைந்த இத்திருக்கோவிலில் மாசி பிரம்மோற்சவ விழா மிகச் சிறப்பாக நடந்தேறியது. முதல் நாள் அன்று மாலை சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பெற்று மாலை பஞ்சமூர்த்தி புறப்பாடு மிக சிறப்பாக நடந்தேறியது. 2ஆம் நாள் மாலை அதுபோன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4ஆம் நாள் வெள்ளி அங்கிகள் சாற்றப்பெற்று பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடந்தேறியது. அதுபோன்று 6ஆம் நாளும் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு மிகச் சிறப்பாக நடந்தேறியது. 8ஆம் நாள் காலை சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பெற்று சிதம்பர சேவை புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாலையில் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் நடந்தேறியது. 9ஆம் நாள் காலை 9 மணிக்கு சுவாமி தேருக்கு எழுந்தருளல் நிகழ்வு சிறப்பாக நடந்தேறி மாலை 4 மணிக்கு அம்பலம் அழைத்து தேர் வடம் பிடித்து தேரோட்டம் மாலையில் நடைபெற்றது. சரியாக 5:30 மணிக்கு தேர் சேர்க்கை சேர்ந்தது. பத்தாம் நாள் இரவு யாகசாலையில் உள்ள புனித நீரால் உற்சவர் அனைத்திற்கும் அபிஷேகம் செய்யப்பெற்று காப்பு அவிழ்க்கும் நிகழ்வும் குருக்கள் வைத்தியநாதன் அவர்களை வீட்டுக்கு அழைத்து விடும் நிகழ்வும் நடைபெற்றது. 10ஆம் நாள் தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. 11ஆம் நாள் உற்சவர் அனைத்திற்கும் காலை அபிஷேகம் செய்யப்பெற்று காப்பு கட்டி சுவாமி அம்பாள் தெப்பவ உற்சவத்திற்கு அலங்காரங்கள் செய்யப்பெற்றது. சந்திர கிரகணம் அன்று என்பதனால் கிரகணம் முடிந்தவுடன் கோவில் மற்றும் முன்மண்டபம் கழுவி புண்ணியானம் செய்து வாஸ்து சாந்தி செய்து தெப்பத்திற்கு சுவாமி இரவு 10:30 மணிக்கு எழுந்தருளினார். இத்திருக்கோவில் தெப்பத் திருவிழா முதன்முறையாக நடைபெற்றது. எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக மக்கள் திரளாக கலந்து கொண்டு இறையுருள் பெற்றது மகிழ்வை தந்தது என்கின்றனர் விழா குழுவினர். தெப்பம் மிக அழகாக அலங்கரிக்கப்பெற்று அலங்காரம் அத்துணையும் அந்த தண்ணீரிலே விழ ஜெகஜோதியாக காட்சியளித்தது. அந்த இடமே மிக அற்புதமாக இருந்தது.
பிழை தழுவிய மாதோர் பாகத்த பூப்பிழை திருட பொருந்த கைதோதிய நமசிவாய பத்து ஏசவல்லா தவக்கே இடுக்கள் இல்லையே ஏசவல்லா தவக்கே இடுக்கள் இல்லையே. தெப்பத்தேரில் சுவாமி 3 முறை வலம் வந்து அதிகாலை 2:30 மணிக்கு சேர்க்கை சேர்ந்தார். சேர்க்கை சேர்ந்தவுடன் தீபாராதனை நடைபெற்றது. அனைவருக்கும் அன்று இரவு உணவு 8:30 மணி முதல் தொடர்ந்து வழங்கிய வண்ணம் இருந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் இரவு என்றும் பாராமல் இறைவனை கண்குளிர கண்டு அர்ச்சனை செய்து 4 படித்துறையிலும் மக்கள் அமர்ந்து நிகழ்வை கண்டுகளித்தனர். தெப்பத் திருவிழா நிகழ்ச்சியின் உபயதாரர் கீழப்பூங்குடியைச் சேர்ந்த கானாரூணா வைரவன் செட்டியார் கண்ணாத்தல் ஆட்சியின் மகன் வி.இ. சுப்பிரமணியன் மீனாள் ஆட்சி மற்றும் வி.கே.வி. டிராவல்ஸ். அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து சிறப்புடன் செய்தவர்கள் கீழப்பூங்குடி நிர்வாகிகள், மாத்தூர் கோவில் நகரத்தார் பூஜை வகையரா ட்ரஸ்ட். 2024-27 பருவம் மிக அற்புதமான முறையிலே எல்லா நிகழ்வுகளையும் சேர்ந்து செய்து மிகச் சிறப்பாக அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருந்தார்கள்.